கண்திருஷ்டி தோஷங்கள் பிரச்சனையாலும் தீய செய்வினை பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலும் இது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, எதற்கெடுத்தாலும் சண்டை, மனக்குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நைட்டு நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தீராத கடன் தொல்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரியாகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், உடனடியாக அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம். இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லைங்க, மன நிம்மதியான நிறைவான வாழ்க்கை தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒன்றுமே கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகிறதுக்கு. ஏன்னா நம்ம வீடு அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை உபயோகப்படுத்துவாங்க. அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தியும் தெய்வ சக்தியும் பெருகிறதுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விரிவா விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பெயரை இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தவறாம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் பழைய அகல் விளக்குகள் 2 எடுத்துக்கோங்க. சுத்தமாக இருக்கணும். பழைய அகல் விளக்காக இருந்தால் அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சுத்தமாக இல்லை அப்படின்னா நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க. 2 அகல் விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது மேலே 5 மிளகுகள், ஒவ்வொரு விளக்குலையும் 5 மிளகுகள், திசைக்கு 1, 4 திசைக்கு 1 கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நடுவில் 1, அது மாதிரி இன்னொரு விளக்கு எடுத்து 4 திசைக்கு ஒரு மிளகு வச்சு நடுவில் 1. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லையா, இதை மாதிரி உப்பையும் மிளகையும் எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் ஒரு அகல் விளக்கையும் இடது புறத்தில் ஒரு அகல் விளக்கையும் வச்சிருங்க. திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. அந்த வாரமே பாருங்களேன், உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையும் நேர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கிறத உங்களாலேயே உணர முடியுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே கூட தாராளமாக செய்யலாம். இப்போ ஒரு டவுட் வரும், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவோங்க, நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். நான் மாத விளக்கில் இருக்கேங்க, செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்குங்க, என்ன தீட்டா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கணும், திங்கட்கிழமை காலையில் அதை அப்புறப்படுத்திடணும், அவ்வளவே தான். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை, அதுவும் எளிமையான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா பெரியவாவின் ஆசீர்வாதத்தால் நல்லதே நடக்கட்டும்.